தமிழ் சினிமாவையே தன்னோட சிரிப்பு சரவெடியால ஆட்சி செஞ்ச கலைஞன் வடிவேலு. மதுரையில ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த இவர் சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்தவர். சினிமா மேல கொண்ட மோகத்தால ஆரம்ப காலத்துல ரொம்ப சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல தலை காட்டினவர் வடிவேலு. அதுக்கப்புறம் ராஜ்கிரண் அவர்களோட உதவியால கொஞ்சம் கொஞ்சமா நல்ல கதாபாத்திரங்கள் அவருக்கு கிடைச்சது. வடிவேலு தமிழ் சினிமாவில மெல்ல கவனிக்க உலக நாயகன் பார்வை இவர் மேல விழ தேவர் மகன் படத்துல ரொம்ப வலுவான கதாபாத்திரத்தை இவருக்கு கொடுத்தாரு. இந்த திரைப்படத்துல காமெடி குணச்சித்திரம் அப்படின்னு 2 கதாபாத்திரங்களையும் ரெட்டை சவாரி செஞ்சாரு. பல படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரமா செஞ்சாலும் அப்பப்ப சூனா பானா மாதிரியான காமெடிகள்ல கவர்ந்து இழுத்தாரு. இதையெல்லாம் விட வின்னர் திரைப்படம் தான் இவருக்கு மைல்கல்லா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல குறிப்பா ட்விட்டர்ல பல பேருக்கு பெயர் வச்சிருக்கிறது வடிவேலு தான். ஆமா, சூனா பானா, ஸ்டைல் பாண்டி, வால்டர், கைப்புள்ள, பாடி சோடான்னு தங்களோட பெயர்களையே மறந்து வடிவேலுவா வாழ்ந்துட்டு வராங்க. பல பேரு கலாய்க்கிறதுக்கு முதல்ல வடிவேலுடைய புகைப்படங்களை தான் தேடுவாங்க. இப்போ தமிழ் சினிமாவில நடிக்காம இருக்கலாம் அவரு, ஆனா மக்கள் கையில ஆண்ட்ராய்டு போன் இன்னும் தான் இருக்கு. அதனால இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் ஹீரோ. இப்படி நம்ம காலம் கடந்து சிரித்து மகிழ்ச்சியில ஆற்றி வர்ற வடிவேலுவும் திரும்பவும் சினிமாவில பழைய வடிவேலுவாவே நடிச்சு நம்ம எல்லாரையும் ஈர்க்கணும் அப்படிங்கறத இவருடைய பிறந்த நாளான இன்னைக்கு வாழ்த்துக்களோட தெரிவிச்சுக்கிறோம். பத்த மாட்டேங்குது தாத்தா. எப்படி தாத்தா பத்த வைக்கிறது? இத அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்படி பத்த வைக்கிறது?